உதயநிதி என்ன நீ பேசுவேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவோம்லாம் தெரியாதானே? எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன். ஐயோ என்ன இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற? சொல் தெளிய உங்க அப்பா. தப்பு தப்பு. மாதிரி ஒரு கேடு கட்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. திமுக காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான். இப்போ உதயநிதி அவர்களால இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சியே எல்லாரும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓடுகாலி நிதி எப்படி பேசணும் முதல்வர் பையன் கிட்ட 3 வாட்டி வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு கூடி நான் காவேரி தண்ணியை சொன்னேன். இந்த உறுதிநிதி பேசுறதுக்கு உள்ளூர் சேனல்ல உரிச்சது மட்டும் பத்தாம நேஷனல் சேனல் வரைக்கும் நார் அடிச்சுக்கிறானுங்க. அதை இந்த கொத்தடிமைங்க மாசு நினைச்சுக்கிட்டேன். குட்டு சேனல் டேடி சுவம், ஆமா டேடி சோமுதான், டேடி சோமுதான். அவர் டேடி சொந்த தொகுதியில தோத்துப்புட்டு ஓமல சோப்பால சாஞ்சுங்கிறாரு. காவேரியில தண்ணி வராதனால குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தண்ணி பத்தலன்னா வீட்டுல 3 பைப் லைன் வச்சிருந்தாரு அவங்க தாத்தா. ஓடுகாலி நாளைக்கு வாடி சட்டசபையில ஓட விட்டு அடிக்கிறோம். நான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடிடுவேன். பேசாம உதயநிதி அவர்கள் வந்து அமைதியாகவே இருந்திருக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. என்னடா போலீஸ் பிடிச்சிதான்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. செய்தார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் தள்ளுமுழுக்கெல்லாம் ஏற்பட்டது. காவல்துறை அவர்களை அடித்து விரட்டி அந்த வாகனத்தை தற்போது அப்புறப்படுத்தி அவர்கள் வந்துட்டு வெளியே எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல பேரிகார்டுகள் எல்லாம் தூக்கி வீசியும் அவர்கள் வந்துட்டு திமுக ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை அந்த வாகனத்திற்கு வெளியே வந்து திமுகவினர் வந்துட்டு அமைதி காக்கும்படியும் கையெழுத்தபடியும் அவர் அங்கிருந்து சேர்ந்து புறப்பட்டு சென்றார். இந்நிலைதான் தஞ்சாவூருக்கு தற்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து செல்கிறார். கூட்டத்தில் ஒருத்தம் பண்ண வேலைங்க அது. திருஷான்னு சொன்னதுக்கு தலைவர் வந்து திருஷாவை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு.